திருக்குறள் அதிகாரம் 46 சிற்றினம் சேராமை. குறள் 451. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாச் சூழ்ந்துவிடும். விளக்கம். மேன்மையான குணம் உடையவர்கள் பெருமை தீயவர்களின் சேர்க்கையால் தன் பண்பு கெட்டுவிடுமோ என்று எண்ணி சிற்றினத்தைக் கண்டு அஞ்சுவார்கள். ஆனால் கீழான குணம் உடையவர்களோ அந்த சிற்றினத்தையே தமக்கு உற்ற சுற்றமாக சேர்த்துக் கொள்வார்கள். பகவத்கீதை. ராஜசம் சலமத்ருவம் அதர்மம் அக்ருத்யமிதி ஏவம் திருஷ்ட்வா நிவர்த்தந்தே தோஷ திருஷ்டியா மணீஷினக. விளக்கம். மேலோர்கள் மணீஷினக தீய செயல்களையும் அதர்ம வழியில் நடப்பவர்களையும் தோஷமாகக் கருதி அவர்களிடமிருந்து விலகி நிற்பார்கள். அஞ்சும். மாறாக அசுரகுணம் கொண்டவர்கள் தற்பெருமை மற்றும் அகங்காரம் காரணமாக தங்களை புகழும் சிற்றினத்திலே எப்போதும் சுற்றி வைத்திருக்க விரும்புவார்கள் என்கிறது கீதை. மனுஸ்மிருதி. நா தர்மிகேஷு பாபேஷு ந நிருஷம்சேஷு கர்ஹிதே ந ஏவ சத்தி சமாசீத கச்சன்ன அபிபதாபதா. விளக்கம். தர்மம் இல்லாதவர்கள் பாவம் செய்பவர்கள் மற்றும் கொடியவர்களோடு ஒருபோதும் சேரக்கூடாது. சிற்றினம் அஞ்சும். அத்தகையவர்களின் நிழல் கூட தன்மேல் படாதவாறு மேன்மக்கள் விலகி நடப்பார்கள். ஏனென்றால் அத்தகைய சேர்க்கை மெல்ல மெல்ல ஒருவனின் நல்லியல்பை சிதைத்துவிடும் என்பது மனுவின் எச்சரிக்கை. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 451 உள்ள சிற்றினம் அஞ்சும் மற்றும் சிறுமை சூழ்ந்துவிடும் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் சங்க தோஷம் என்ற கொள்கையுடன் பின்வருமாறு இணைகின்றன. சங்கத் சஞ்சாயத்தே காமக. கீதை 2.62. ஒருவன் எதனோடு சேருகிறானோ அந்த எண்ணமே அவனுக்குள் வளரும். சிற்றினம் என்பது நஞ்சை போன்றது. பெரியவர்கள் அந்த நஞ்சைக் கண்டு அஞ்சுவதற்கு காரணம் அது அவர்களின் பல ஆண்டுகால தவப்பயனையும் ஒழுக்கத்தையும் ஒரு நொடியில் அழித்துவிடும் என்பதால்தான். தர்ம விவேகம். சிற்றினம் சேர்வதால் ஒருவனுக்கு விவேகம், அதாவது சரியானதை அறியும் அறிவு மழுங்கிப் போகும். துரியோதனன் சிறுமை குணம் கொண்டவனாக இருந்ததால் ஷகுனி மற்றும் கர்ணன் போன்ற சிற்றினத்தை சுற்றமாக சுற்றிக் கொண்டான். ஆனால் தர்மர் எத்தகைய கஷ்டத்திலும் கண்ணன் மற்றும் முனிவர்களின் சேர்க்கையையே விரும்பினார். அஞ்சும். ஃபியர் ஆஃப் கண்டாமினேஷன். இங்கு அச்சம் என்பது கோழைத்தனமல்ல, அது விழிப்புணர்வு. தூய வெண்ணிற ஆடையை தார்பூசிய இடத்திற்கு பக்கத்தில் கொண்டு செல்ல அஞ்சுவதைப் போல மேன்மக்கள் தங்கள் மனத் தூய்மையைக் காக்க சிற்றினத்தை ஒதுக்குவார்கள். குறள் 452. நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு. விளக்கம். மழை நீர் தான் விழுந்த நிலத்தின் தன்மையால் தனது சுவையையும் குணத்தையும் மாற்றிக்கொள்ளும். உவர் நிலத்தில் உப்பாகவும் செம்மண்ணில் சிவப்பாகவும் மாறும். அதுபோலவே மனிதர்களுடைய அறிவும் அவர்கள் சேர்ந்து பழகும் இனத்தின் தன்மைக்கு ஏற்பவே அமையும். பகவத்கீதை. தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தே சுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோபி ஜாயதே. விளக்கம். புலன் நுகர்வுகளில் பற்றுக்கொள்ளும் ஒருவனுக்கு அந்த பொருட்களுடனான சேர்க்கையால் ஆசை உண்டாகிறது. அதாவது ஒருவன் எதனுடன் அல்லது யாரோடு சேர்கிறானோ அந்த சேர்க்கையே அவனது ஆசைகளையும் எண்ணங்களையும் அதன் மூலம் அவனது அறிவையும் தீர்மானிக்கிறது. தீயவர்களின் சேர்க்கை அறிவை மறைத்து மோகத்தை உண்டாக்கும் என்பதை இது உணர்த்துகிறது. ஹிதோபதேசம். கீடோபி சுமனஹ சங்காத் ஆரோஹதி சதாம் ஷிரஹ அஷ்மாபி யாதி தேவத்வம் மஹத் பிஹி சுப்ரதிஷ்டிதஹ. விளக்கம். மலரோடு சேர்வதால் ஒரு சாதாரண புழுவும் பெரியோர்களின் தலைக்கு செல்கிறது, மாலையுடன் சேர்த்து. மகாபுருஷர்களால் பிரதிஷ்டை செய்யப்படுவதால் சாதாரண கல்லும் தெய்வத்தன்மையை அடைகிறது. இது வள்ளுவரின் நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்று என்ற உவமைக்கு மிக நெருக்கமான கருத்தாகும். கல் மற்றும் புழுவின் குணம் அவை சேரும் இடத்தால் அல்லது இனத்தால் உயர்கிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 452 உள்ள இனத்தியல்பாகும் அறிவு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சங்க தோஷம் மற்றும் சத் சங்க மகிமை ஆகிய தத்துவங்களுடன் பின்வரும்வாறு இணைகிறது.
சம்ஸ்காரம் அதாவது தாக்கம். ஒரு மனிதனின் அறிவு என்பது பிறக்கும்போது கொண்டு வருவது மட்டுமல்ல, அது சூழலால் செதுக்கப்படுவது. சனாதன தர்மத்தில் வாசனை என்று ஒரு சொல்லுண்டு. நாம் யாரிடம் பழகுகிறோமோ அவர்களின் எண்ண ஓட்டங்கள், வாசனைகள் நம் அறிவில் ஆழமாக பதியும். பரிணாமம் அதாவது மாற்றம். கங்கை நீர் சாக்கடையோடு கலந்தால் அது தன் புனிதத்தை இழந்துவிடும். அதுவே ஒரு துளி நீர் கங்கையில் கலந்தால் அது கங்கையாகவே மாறிவிடும். மாந்தர்க்கு இனத்தியல்பாகும் அறிவு என்பது இந்த மாற்றத்தையே குறிக்கிறது. கல் மற்றும் புழுவின் குணம் அவை சேரும் இடத்தால் அல்லது இனத்தால் உயர்கிறது. குறள் 453. மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். விளக்கம். மக்களுக்கு பொதுவான உணர்வு, அதாவது எண்ணங்கள், அவரவர் மனத்தைச் சார்ந்து பிறக்கும். ஆனால் இவன் இத்தகைய குணமுடையவன் என்று உலகம் ஒருவனைப் பற்றி சொல்லும் சொல்லானது அவன் சேர்ந்து பழகும் இனத்தைப் பொறுத்தே அமையும். மகாபாரதம். யத்ரிஷைஹு சந்நிவிஷதே யத்ரிஷாம்ஸ்சோப சேவதே யத்ருக்கிச்சதி பவித்தும் தத்ருக் பவதி பூருஷः. விளக்கம். ஒருவன் எத்தகையவர்களுடன் அமர்கிறானோ, எத்தகையவர்களுக்கு சேவை செய்கிறானோ, எத்தகையவர்களைப் போலாக வேண்டும் என்று விரும்புகிறானோ அதைப் பொறுத்தே அவன் உலகத்தால் கருதப்படுகிறான். ஒருவன் மனதளவில் நல்லவனாக இருந்தாலும் தீயவர்களுடன் அமர்ந்திருந்தால் உலகம் அவனை தீயவன் என்றே சொல்லும். இன்னான் எனப்படும் சொல். ஆதிசங்கரரின் பஜகோவிந்தம். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చலதத்வம், நிశ్చலதத்வே ஜீவன் முக்திஹி. விளக்கம். நல்லோர் சேர்க்கையால் பற்றற்ற நிலை ஏற்படும். பற்றற்ற நிலையால் மயக்கம், அதாவது மோகம் நீங்கும். ஒருவன் இன்னான், அதாவது இவன் ஞானி அல்லது இவன் பண்பாளன் என்று உலகால் அறியப்படுவதற்கு அவனது சத்சங்கமே காரணமாகிறது. மன உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு ஒருவனது அடையாளத்தை அவனது சேர்க்கையே நிலைநாட்டுகிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 453 உள்ள மனத்தானாம் உணர்ச்சி, இனத்தானாம் சொல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாசனை மற்றும் லோகாபவாதம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. அந்தக்கரணம் அதாவது மனம். சனாதன தர்மத்தின்படி உணர்ச்சி என்பது மனதின் தர்மம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மனப்பக்குவம் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் சமூகத்தில் வாழும்போது அவனது அந்தரங்க எண்ணங்களை விட அவன் யாருடன் பழகுகிறான் என்பதைக் கொண்டே உலகம் அவனை தரம் பிரிக்கிறது. நிமித்த காரணம் அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ். ஒருவன் நல்ல எண்ணம் கொண்டவனாக இருக்கலாம், ஆனால் அவன் தீயவர்களோடு சேர்ந்தால் அந்த தீய சேர்க்கையே அவனது அழிவிற்கு காரணமாகும். உதாரணமாக, கர்ணன் கொடை வள்ளலாக இருந்தாலும் துரியோதனன் என்ற இனத்தோடு சேர்ந்ததால் துஷ்டன் என்றே உலகால் சொல்லப்படுகிறான். அடையாளம் அதாவது ஐடென்டிட்டி. சனாதன தர்மத்தில் குல தர்மம் என்பது எப்படி ஒரு அடையாளமோ அதுபோல சங்க தர்மம் அதாவது சேர்க்கையின் அறம் ஒரு அடையாளமாகும். பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தால் அது முழுவதையும் விஷம் என்று உலகம் சொல்வதைப் போல இனத்தின் இழிவை ஒருவன் தன்மேல் ஏற்றுக்கொள்கிறான். குறள் 454. மனத்து உளது போலக் காட்டி ஒருவர்க்கு இனத்துளதாகும் அறிவு. விளக்கம். ஒருவனுக்கு அறிவு என்பது அவனது மனத்தை பொறுத்து அமைந்திருப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த அறிவானது அவன் சேர்ந்து பழகும் இனத்தின் கூட்டுறவின் வழியாகவே அவனுக்கு உண்டாகும். மனம் ஒரு கருவி மட்டுமே, அதன் விளைவு சேர்க்கையால்தான் தீர்மானிக்கப்படுகிறது. பகவத்கீதை. சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவச பிரமாத மோகௌ தமசோ பவதோ ஞானமேவச. விளக்கம். சத்வகுணச் சேர்க்கையால் அறிவு ஞானம் உண்டாகிறது. ரஜோகுணத்தால் பேராசையும் தமோகுணத்தால் அறியாமையும் மயக்கமும் உண்டாகின்றன. ஒருவன் தன்னைத்தான் புத்திசாலி என்று நினைத்தாலும்
மனத்து உளது போல அவன் தாமச குணமுடைய சிற்றினத்தோடு சேர்ந்தால் அவனது அறிவு மழுங்கிப் போகும். சத்வகுணமுடைய பெரியோர்களுடன் சேரும்போதுதான் உண்மையான அறிவு மலர்கிறது. ஹிதோபதேசம். சம்ஸ்டாரேன யதா திரவ்யம் தத் காரண குணேன ச ததா மானுஷ்ய புத்திரபி சங்காதேவ பிரவர்த்ததே. விளக்கம். ஒரு பொருள் எப்படி தான் சேரும் பொருளின் தன்மையை, வாசனை, குணத்தை ஏற்கிறதோ அதுபோலவே மனிதனுடைய புத்தியும் அறிவும் அவன் சேரும் சேர்க்கையினால் மட்டுமே வளர்ச்சியடைகிறது அல்லது மாறுபடுகிறது. வள்ளுவர் கூறுவது போல அறிவு என்பது தனித்து நிற்பதல்ல, அது இனத்தை சார்ந்தது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 454 உள்ள இனத்துளதாகும் அறிவு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் புத்தி நிச்சயம் மற்றும் ஆவரண சக்தி ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. அறிவு ஒரு பிரதிபலிப்பு. சனாதன தர்மத்தில் மனம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. கண்ணாடியில் ஒளி இருப்பது போல தெரிந்தாலும் அது உண்மையில் எதிரே இருக்கும் பொருளின் பிரதிபலிப்புதான். அதுபோலவே அறிவு மனதில் இருப்பது போல தெரிந்தாலும் அது அவன் சேரும் இனம் எனும் பொருளின் பிரதிபலிப்பே ஆகும். அறியாமை திரை. ஆவரணா. ஒருவன் இயற்கையிலேயே அறிவுடையவனாக இருந்தாலும் அவன் சேரும் சிற்றினம் அவனது அறிவை ஒரு திரை போல மறைத்துவிடும். இதையே மனத்து உளது போல காட்டி என்கிறார் வள்ளுவர். அதாவது அவனுக்கு அறிவு இருப்பது போன்ற தோற்றம் இருக்குமே தவிர சேர்க்கை சரியில்லையெனில் அந்த அறிவினால் பயன் இருக்காது. சத்சங்கத்தின் வலிமை. தத் வித்தி பிரணிபாதேன என்று கிருஷ்ணர் கூறுவது போல அறிவை தேடிச் செல்லுவன் தகுதியான ஆசிரியரை, இனத்தை அடைய வேண்டும். ஏனெனில் அறிவு என்பது தனி நபர் சொத்தல்ல, அது ஒரு சிறந்த பரம்பரையின் அல்லது சேர்க்கையின் ஊடாக கடத்தப்படும் ஒளியாகும். குறை 455. மனந் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். விளக்கம். ஒருவனுடைய மனத்தின் தூய்மை, எண்ணம், அவன் செய்யும் செயலின் தூய்மை, நடத்தை ஆகிய இவை இரண்டும் அவன் சேர்ந்துள்ள இனத்தின் தூய்மையான சார்பினால் மட்டுமே ஒருவனுக்கு வந்து சேரும். பகவத்கீதை. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோ அயம் புருஷோ யோ யத் ஸ்ரத்தஹ சயேவசஹ. விளக்கம். அர்ஜுனா, ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் மனத் தூய்மையும் அவரவர் அந்தக்கரணத்தின் தன்மைக்கு ஏற்ப அமைகிறது. மனிதன் தான் கொண்டுள்ள பற்றுதல்களின் வடிவமாகவே இருக்கிறான். எத்தகையோருடன் சேர்கிறானோ அத்தகையவனாகவே அவன் ஆகிறான். இது வள்ளுவரின் இனம் தூய்மை தூவா வரும் என்ற கருத்துடன் அப்படியே ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. யாத்ருக் குணேன பர்த்ரா ஸ்திரீ சம்யுஜ்யதே யதாவிதி தாத்ருக்குணா சா பவதி சமுத்ரேனைவ நிம்னகா. விளக்கம். ஆறு எப்படி கடலோடு சேர்ந்தவுடன் கடலின் சுவையையும் குணத்தையும் அடைகிறதோ அதுபோல ஒரு மனிதன் எத்தகைய குணம் படைத்தவர்களுடன் சேர்கிறானோ அத்தகைய குணத்தையே அவனது மனமும் செயலும், மனந் தூய்மை செய்வினை தூய்மை பெற்றுவிடுகின்றன. எனவேதான் தூய்மையானவர்களுடன் சேருவது ஒருவனை தூய்மைப்படுத்தும் என்கிறது மனு தர்மம். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 455 உள்ள மனந் தூய்மை, செய்வினை தூய்மை, இனம் தூய்மை ஆகிய 3 நிலைகள் சனாதன தர்மத்தின் திரிகரண சுத்தி, மனம், வாக்கு, செயல் தூய்மை கொள்கையுடன் பின்வருமாறு இணைகின்றன. திரிகரண சுத்தி. ஒருவன் தூய்மையான கர்மங்களை செய்ய வேண்டுமெனில் அவனது மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மைக்கு அடிப்படை இனம் தூய்மை, சத்சங்கம். நல்லவர்களுடன் சேரும்போது தீய எண்ணங்கள் அழிகின்றன. எண்ணம் தூய்மையானால் செயல் தானாக தூய்மை பெறுகிறது. நிமித்த காரணம், இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ். சனாதன தர்மத்தின்படி ஒரு விதையிலிருந்து செடி வளர்வதற்கு நிலமும் நீரும் சூழல் எவ்வளவு முக்கியமோ ஒருவனிடம் உள்ள நல்ல பண்புகள் வெளிப்படுவதற்கு அவன் இருக்கும் இனம் அவ்வளவு முக்கியம். சிற்றினத்தோடு சேர்ந்தால் மனமும் செயலும் அழுக்கடையும். தூவா வரும், will flow inevitably. தூவா வரும் என்பதற்கு பற்றுக்கோடாக கொண்டு வரும் அல்லது நிச்சயமாக வரும் என்பது பொருள். அதாவது தூய்மையான சேர்க்கை இருந்தால் தனியாக முயற்சி செய்யாமலேயே மனமும் செயலும் தானாகவே நன்னெறிப்படும் என்பது சனாதன தர்மத்தின் துணிவு. குறள் 456.
மனந்தூயார் கெச்சம் நன்றாகும் இனம் தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை. விளக்கம்: மனத்தூய்மை உடையவர்களுக்கு அவர்கள் இறந்த பிறகு எஞ்சி நிற்கும் புகழும் சந்ததியும் நன்மையாக அமையும். ஆனால் நல்ல இனத்தோடு, அதாவது சத்சங்கம் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்மையிலேயே முடியும். தீய விளைவுகளை தரும் செயல்கள் அவர்களிடம் இருக்காது. பகவத்கீதை பார்த்தா நன்மை செய்பவனுக்கும், அதாவது நல்ல இனத்தை சேர்ந்தவனுக்கும், தூய உள்ளம் கொண்டவனுக்கும் இவ்வுலகிலும் சரி அவ்வுலகிலும் சரி அழிவே இல்லை. நற்காரியங்களை செய்பவன், அதாவது கல்யாணகிருத், ஒருபோதும் துர்க்கதியை அடையமாட்டான். வள்ளுவர் கூறும் நன்றாக வினை இல்லை என்பதற்கு இதுவே சான்றாகும். ஸ்ரீமத் பாகவதம் பிரஹலாத் சரித்திரம். நைஷாம் மதிஸ் தாவத் உருக்ரமாங்கிரிம் ஸ்பிருஷதி அனர்த்தாபகமோ யதர்த்தஹா மஹீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் ந விரணீத யாவத். விளக்கம்: பெரியோர்களின், அதாவது நல்ல இனத்தின் பாதத்தூசியில் ஒருவன் குளிக்காதவரை அவனது புத்தி தூய்மையடையாது. ஆனால் அத்தகைய நல்லோர்களின் சேர்க்கை கிடைத்துவிட்டால் அவனது அனைத்து கர்மங்களும் நன்மையாகவே மாறும். நல்ல இனத்தோடு இருப்பவனுக்கு நன்றாகா வினை, அதாவது தீய கர்மம் அணுகாது என்பது இதன் சாரமாகும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 456 உள்ள எச்சம் நன்றாகும் மற்றும் நன்றாகா வினை இல்லை ஆகிய கருத்துகள் சனாதன தர்மத்தின் புண்ணிய பலன் மற்றும் சத்சங்க மகிமை ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. எச்சம், அதாவது லெகசி சாங்டிட்டி. சனாதன தர்மத்தில் ஒருவன் செய்யும் தர்மங்கள் அவனது சந்ததியை காக்கும் என்பார்கள். மனத்தூய்மையோடு ஒருவன் வாழும்போது அவன் ஈட்டும் புண்ணியம் அவனுக்கு பின்னும் எச்சமாக நின்று அவனது குலத்தை காக்கும். கர்மயோகம். நல்ல இனத்தோடு இருப்பவன் எப்போதும் தர்மத்தின் வழியிலேயே நடப்பான். எனவே அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் வினை ஈஸ்வரார்ப்பணமாகவோ அல்லது உலக நன்மைக்காகவோ அமையும். அதனால் அவனுக்கு பாவ வினைகள் சேரவில்லை. நன்றாக வினை இல்லை என்பது அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் நற்பலனையே தரும் என்பதை குறிக்கிறது. பாதுகாப்பு அரண். ஒருவன் தனித்து நின்று மனத் தூய்மையை காப்பதை விட நல்லோர்களுடன் சேர்ந்து இருக்கும்போது அந்த தூய்மை நிலை பெறுகிறது. நல்ல இனம் ஒருவனை தீய செயல்களில் ஈடுபட விடாமல் தடுக்கும் ஒரு தர்ம கவசமாக அமைகிறது. குறள் 457. மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். விளக்கம்: மண்ணில் வாழும் உயிர்களுக்கு மனத் தூய்மை, மனநலம் என்பது மிகுந்த மேன்மையை தரும். ஆனால் அந்த மனநலத்தோடு நல்ல இனத்தின் தொடர்பும் இனநலம் கிடைத்துவிட்டால் அது ஒருவனுக்கு உலகில் கிடைக்க வேண்டிய எல்லா புகழையும் ஒரு சேரத் தரும். பகவத்கீதை மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தக பரஸ்பரம் கதயந்தஷ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. 10.9. விளக்கம்: யார் என்னிடம் மனதை செலுத்தி, மனநலம் செலுத்தி, என்னை பற்றியே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இனநலம் அல்லது சத்சங்கம் செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் எப்போதும் திருப்தியுடனும் புகழுடனும் விளங்குகிறார்கள். தனிப்பட்ட மனத் தூய்மை ஒருவனை அமைதிப்படுத்தும். ஆனால் நல்லோர்களுடன் சேர்ந்து தர்மத்தை பரப்புவது அவனுக்கு அழியாத கீர்த்தியை, புகழை அளிக்கும். ஸ்ரீமத் பாகவதம் சதாத்மானாம் சங்கஹ சர்வமங்கலதாயகஹ புனந்தி தேஹி சத்சங்காத் ஆத்மானஞ்ச குலஞ்ச ஏ. விளக்கம்: நல்லோர்களின் சேர்க்கை எல்லா மங்கலங்களையும் தரவல்லது. அத்தகைய சேர்க்கையில் இருப்பவர்கள் தங்களையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு தங்கள் குலத்திற்கும் உலகிற்கும் புகழைச் சேர்க்கிறார்கள். தனி மனிதனின் தூய்மை அவனுக்கு மட்டுமே ஆக்கம். ஆனால் நல்ல இனத்தின் தொடர்பு அவன் சார்ந்த சமூகம் முழுமைக்கும் புகழை தேடித்தரும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 457 உள்ள மனநலம் மற்றும் இனநலம் ஆகிய கருத்துக்கள்
சனாதன தர்மத்தின் ஆத்ம சுத்தி மற்றும் யஷஸ் அதாவது புகழ் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஆக்கம். மனநலம் என்பது ஆத்ம பலம். சனாதன தர்மத்தின்படி அமைதியான மனமே ஒருவனுக்கு உண்மையான செல்வம், அதாவது ஆக்கம். என் மனசா தியாயதி தத் வாசா வததி. எதை மனதால் எண்ணுகிறானோ அதை அடைகிறான். எனவே மனநலம் வெற்றியைத் தரும். எல்லா புகழும். ஒருவன் நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, அவன் நல்லோர்களுடன் சேர்ந்து இயங்கும்போதுதான் அவனது நற்குணங்கள் உலகிற்கு தெரியவரும். ஹனுமன் மிகுந்த பலசாலி, அதாவது மனநலம். ஆனால் அவன் ராமனோடும் வானர சேனையோடும் சேர்ந்ததால்தான் சிரஞ்சீவி என்ற அழியாத புகழை அடைந்தான். யஷோ பாக்யம். வேதங்கள் யஷோதேஹி என்று வேண்டுகின்றன. இந்த புகழ் என்பது வெறும் அகங்காரம் சார்ந்தது அல்ல, தர்மத்தின் வழி நின்று நல்லோர்களோடு இணைந்து செயல்படுவதால் கிடைக்கும் யஷஸ். இதுவே ஒரு மனிதனை வரலாற்றில் நிலைபெற செய்யும். குறள் 458. மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு புடைத்து. விளக்கம். இயல்பிலேயே நல்ல மனவலிமையும் அறிவும் உடைய சான்றோராகவே இருந்தாலும் அவர்களுக்கு நல்லோர்களின் நட்பு, அதாவது இனநலம் என்பது ஒரு வலிமையான பாதுகாப்பு அரணாக விளங்கும். மகாபாரதம். யக்ஷ பிரஷ்னம். ராஜன் சத்சங்கதிஹி பும்சாம் சர்வார்த்த சாதிகா பலினமப்பி ரக்ஷதி தர்ம மார்கே விசேஷதஹ. விளக்கம். மன்னனே, பெரியோர்களின் சேர்க்கை ஒரு மனிதனுக்கு எல்லா பயன்களையும் தரும். மிகச்சிறந்த பலமுடையவனையும் அவன் தர்மத்தின் பாதையிலிருந்து வழுவாமல் இருக்க இந்த நல்லோர் சேர்க்கையே பாதுகாக்கிறது. ஒருவன் எவ்வளவுதான் மனவலிமையுடையவனாக இருந்தாலும் இக்கட்டான சூழலில் அவனது புத்தி கலங்கக்கூடும். அப்போது நல்லோர் துணை ஒரு கவசமாக நிற்கும். ஏமாப்பு. ஸ்ரீமத் பகவத்கீதை. யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவா நீதிர் மதிர்மம. 1878. விளக்கம். எங்கே யோகேஸ்வரனான கிருஷ்ணன், அதாவது இனநலம் இருக்கிறாரோ, எங்கே வில்லாளியான அர்ஜுனன், அதாவது மனநலம் இருக்கிறானோ, அங்கேதான் செல்வம், வெற்றி மற்றும் நீதி நிலைத்திருக்கும். அர்ஜுனனின் தனிப்பட்ட திறமையை விட அவனுக்கு கிருஷ்ணரின் இனநலம் கிடைத்ததே பெரும் பாதுகாப்பாகவும் வெற்றியாகவும் அமைந்தது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 458 உள்ள ஏமாப்பு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ரக்ஷை மற்றும் அபியாசம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. ஏமாப்பு, த ஷீல்ட் ஆஃப் அசோசியேஷன். சனாதன தர்மத்தில் ஒருவன் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் அசத்சங்கம், அதாவது தீயோர் சேர்க்கை அவனை வீழ்த்திவிடும். சத்சங்கம் அவனது மேன்மையை தக்கவைக்கும். விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்களே சில தருணங்களில் நிலை தடுமாறியபோது வசிஷ்டர் போன்ற பெரியோர்களின் வார்த்தைகளே அவர்களுக்கு பாதுகாப்பாக அமைந்தன. கூட்டு பிரார்த்தனை மற்றும் விவாதம். சங்கச்சத்வம் சம்வதத்வம். அனைவரும் இணைந்து நடப்போம், இணைந்து பேசுவோம் என்கிறது வேதம். தனி ஒரு மனிதனின் அறிவு எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் அது மற்ற அறிஞர்களோடு இணையும்போதுதான் முழுமையான பாதுகாப்பு பெறுகிறது. வினயமும் பாதுகாப்பும். தான் அறிவுடையவன் என்ற அகந்தை வராமல் இருக்க தமக்கு சமமான அல்லது மேலான சான்றோர்களை துணையாக கொள்ள வேண்டும். இது ஒருவனை தற்பெருமையிலிருந்து காக்கும் ஏமாப்பு ஆகும். அதாவது இனநலம் என்ற பாதுகாப்பை மிகைப்படுத்தும் குறளாக இது அமைகிறது. குறள் 459. மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமாப்பு புடைத்து. விளக்கம். ஒருவன் கொண்டுள்ள மனத் தூய்மையினால் அவனுக்கு மறுமை இன்பம் உண்டாகும். இருப்பினும் அந்த மறுமை இன்பமே கூட அவன் சேர்ந்துள்ள நல்ல இனத்தின் காரணமாகத்தான் அழியாத பாதுகாப்பை, ஏமாப்பு பெறுகிறது. பகவத்கீதை. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா ஷஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தஹ பிரணஷ்யதி. 9:31. விளக்கம். அர்ஜுனா, ஒருவன் மனதளவில் தர்மத்தின் பக்கம் சாய்ந்துவிட்டால் மனநலம் அவன் விரைவில் சாந்தியை அடைகிறான். என் பக்தர்களுக்கு, அதாவது நல்ல இனத்தை சார்ந்தவர்களுக்கு
ஒருபோதும் அழிவில்லை என்று நீ உறுதியாகக் கூறலாம். தனிப்பட்ட மன உறுதியை விட இறைவனையும் அவன் அடியார்களையும் சார்ந்திருக்கும் இனநலம் ஒருவனுக்குப் பேரழிவிலிருந்தும் பாதுகாப்பை ஏமாப்பு அளித்து மோக்ஷத்தை உறுதிப்படுத்துகிறது. ஸ்ரீமத் பாகவதம் ஜடபரத சரித்திரம் வினா மகத் பாதரஜோபிஷேகம் ந விந்ததே தத்துவ விவேக சங்கக. விளக்கம்: பெரியோர்களின், அதாவது நல்ல இனத்தின் துணையில்லாமல் ஒருவன் தன் மன வலிமையால் மட்டுமே சம்சாரக் கடலை தாண்டுவது கடினம். எவ்வளவுதான் மனநலம் இருந்தாலும் சறுக்கல்கள் ஏற்படும்போது கை கொடுத்து தூக்க நல்லார் இனம் தேவை. அதுவே மறுமை இன்பத்திற்கு உண்மையான உத்தரவாதம், செக்யூரிட்டி அளிக்கிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 459 உள்ள மறுமை மற்றும் ஏமாப்பு ஆகிய கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் பரகதி, மறுமை மற்றும் ஆச்சாரிய ஆශ්ரயம், ஆசிரியரை சார்ந்திருத்தல் ஆகிய கொள்கைகளுடன் பின்வரும்வாறு இணைகின்றன. மறுமை, தி ஆஃப்டர் லைஃப் ஆர் லிபரேஷன். சனாதன தர்மத்தின்படி மறுமை என்பது ஸ்வர்க்கம் அல்லது பிறப்பெற்ற நிலையை குறிக்கும். இதற்கு மன தூய்மை மிக அவசியம். ஆனால் மாயை மிகுந்த இவ்வுலகில் அந்த தூய்மையை கடைசி வரை நிலைநிறுத்திக் கொள்ள நல்லோர்களின் கூட்டுறவு, சத்சங்கம் ஒரு வேலி போல செயல்படுகிறது. ஏமாப்பு, தி செக்யூரிட்டி பிளாங்கெட். ஒரு காப்பீட்டுத் திட்டம் எப்படி சேமிப்புக்கு பாதுகாப்பு அளிக்கிறதோ அதுபோல இனநலம் ஒருவனது புண்ணியங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. தீயவர்களின் சேர்க்கை ஒருவனது பல கால தவப்பயனை அழித்துவிடும். ஆனால் நல்லவர்களின் சேர்க்கை அதை உறுதிப்படுத்தும். ஷரணாகதி தத்துவம். ஒருவன் தன் சொந்த முயற்சியால் கரையேற முயல்வதை விட மகா புருஷர்களின் வழிகாட்டலில் சரணடைவது எளிமையானது மற்றும் பாதுகாப்பானது. இதையே வள்ளுவர் ஏமாப்புடைத்து என்கிறார், பாதுகாப்பு உடையது. குறள் 460. நல்லினத்தினூங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லற் படுப்பதூவும் இல். விளக்கம்: நல்லவர்களின் சேர்க்கையை விட ஒருவனுக்கு சிறந்த துணையாக இருப்பது வேறொன்றுமில்லை. அதேபோல் தீயவர்களின் சேர்க்கையை விட ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருவதும் வேறொன்றுமில்லை. மகாபாரதம் சாந்தி பருவம். சத்பிஹ் சஹ ஆசீத சத்பிஹி குர்வீத சங்கதிம் சத்பிஹி விவாத மைத்ரீம்ச ந அசத்பிஹி கிஞ்சிதாச்சரேத். விளக்கம்: நல்லோர்களுடனேயே அமர வேண்டும், அவர்களுடனேயே உறவு கொள்ள வேண்டும். விவாதமோ அல்லது நட்போ எதுவாக இருந்தாலும் நல்லோர்களுடனேயே வைத்துக் கொள்ள வேண்டும். தீயவர்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது. ஏனெனில் நல்லோர் துணையே மேன்மை தரும், தீயோர் தொடர்பு அழிவைத் தரும் என்பது பாரதத்தின் துணிப்பு. மனுஸ்மிருதி. யாதீருக் குணசம்யுக்தம் சாகாயம் உபசேவதே தாத்ரிக பவதி சோபி அஷ்ராத் நீலவஸ்திரேன ரஞ்சிதஹ. விளக்கம்: ஒருவன் எத்தகைய குணம் கொண்டவர்களின் உதவியையும் சேர்க்கையையும் நாடுகிறானோ அந்தத் துணியில் சாயமேறுவது போல அவனும் விரைவில் அத்தகைய குணம் கொண்டவனாகவே மாறிவிடுகிறான். அதாவது நல்லோர் சேர்க்கை அவனை நல்வழிப்படுத்தும் துணை, தீயோர் சேர்க்கை அவனை தீயவனாக மாற்றி துன்பத்தில் தள்ளும் அல்லல். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 460 உள்ள துணையில்லை மற்றும் அல்லற்படுத்தும் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சத்சங்க மகிமை மற்றும் கர்மபலன் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகின்றன. சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம். ஆதிசங்கரர் கூறியது போல நல்லோர் சேர்க்கையே ஒருவனை பற்றற்ற நிலைக்கு இட்டுச் சென்று மோக்ஷத்திற்குத் துணையாகிறது. உலகில் பொருள், படை, செல்வம் ஆகியவற்றை விட ஒரு ஞானியின் நட்பு ஒருவனுக்கு சிறந்த பாதுகாப்பு அரண். ஏமாப்பு. பிராரப்த கர்மாவும் சேர்க்கையும். ஒருவன் முன்வினை பயனால் துன்பங்களை சந்திக்க நேரிடும்போது நல்லவர்களின் நட்பு அந்த துன்பத்தை தாங்கும் வலிமையைத் தரும். ஆனால் தீயவர்களின் நட்பு, தீயினம், எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல
துன்பத்தை மேலும் அதிகப்படுத்தும். விவேகமும் அழிவும். சனாதன தர்மம் புத்தியை ஒரு ரதத்தின் சாரதியாக கருதுகிறது. நல்ல இனம் அந்த சாரதிக்கு சரியான பாதையை காட்டும். தீய இனம் சாரதியை குழப்பி ரதத்தை பள்ளத்தில் தள்ளும். இதையே வள்ளுவர் அல்லற்படுத்துவோம் இல் என்கிறார்.